அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவோட முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகனோட ஆட்சி காலத்துல திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல வழங்கப்படக்கூடிய லட்டுல பாத்தீங்கன்னா விலங்குகளுடைய கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருந்தார். இதனை அடுத்து திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறது பற்றி தேசிய பால் வள மேம்பாட்டு நிறுவனம் ஒரு பரிசோதனையை நடத்தி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. திருப்பதி லட்டு தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமும் கூட நெய்யை அனுப்பியிருக்காங்க. அந்த நெய்யும் தரமற்றது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவங்க முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போறோம். உலக புகழ்பெற்ற திருப்பதி கோவிலுக்கு உலகின் பல்வேறு நாடுகள்ல இருந்தும் பக்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. திருப்பதி கோவில்ல கொடுக்கப்படக்கூடிய லட்டு பிரசாதம் உலக புகழ் பெற்றது. திருப்பதியில தினசரி சுமார் 3 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுகிட்டு இருக்கு. இதன் மூலம் மட்டுமே பார்த்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஆண்டுதோறும் சுமார் 500 கோடிக்கு மேல வருவாய் கிடைக்குதாம். இதற்கிடையே தான் திருப்பதி கோவில்ல கடந்த சில ஆண்டுகளாக திருப்பதி லட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய நெய்யில விலங்குகளுடைய கொழுப்பு இருந்ததா குற்றச்சாட்டுகள் எழுந்தது. குஜராத்ல ஆய்வகத்தோட ரிப்போர்ட்டை மேற்கோள் காட்டி இந்த குற்றச்சாட்டுக்களை சந்திரபாபு நாயுடுவுடைய அரசு முன் வச்சது. ஜெகன்மோகன் ஆட்சி காலத்துல லட்டு செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட நெய்யோட மாதிரிகள்ல மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் இருந்ததா புகார் எழுந்தது. லட்டு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட நெய்ல மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி மற்றும் பன்றி கொழுப்பு ஆகியவற்றின் தடயங்கள் இருக்குது அப்படின்னுட்டு லேப் ரிப்போர்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. 2019 இருந்து 2014 ஆண்டு அந்த ஆட்சி காலத்துல தான் இது நடந்திருக்கு. இதற்காக அப்போது தயாரிக்கப்பட்ட லட்டுகள் மீதான சோதனை முடிவுகள் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கு. மொத்தம் 5 சாம்பிள்ஸை எடுத்திருக்காங்க. இதுல கொழுப்பு மதிப்பு எஸ் வேல்யூ அப்படிங்கிற பெயர்ல வெளியாகி இருக்கு. 5 சாம்பிள்ஸோடைய அந்த மதிப்புகளை நம்ம பார்க்கும்போது 86.62, 106.89, 22.43, 117.42, 19.72 இதுதான் அந்த வேல்யூஸ். இந்த 5 மதிப்புகள்ல 2 மற்றும் 3வது சாம்பிள்ல அனுமதிக்கப்பட்ட அளவை விட அந்த எஸ் வேல்யூ கூடுதலா இருக்கு. மற்றவைகள்ல அனுமதிக்கப்பட்ட அளவை விட எஸ் வேல்யூ குறைவாக உள்ளது. இப்படி குறைவாகவோ கூடுதலாகவோ இருந்தது அப்படின்னா அதுல வேறு ஒரு கொழுப்பு உள்ளது அப்படின்னு அர்த்தம். இதுல சாம்பிள் 1ல சோயாபீன், சன்ஃப்ளவர், ஆலிவ், ராப்சீட், அவரை, கோதுமை, மக்காச்சோளம், பருத்தி விதை, மீன் எண்ணெய், கொழுப்பு இவை இருக்கலாம். சாம்பிள் 2ல தேங்காய் மற்றும் பனை கருப்பட்டி கொழுப்பு இருக்கலாம். சாம்பிள் 3ல பாமாயில் மற்றும் மாட்டிறைச்சி கலந்திருக்கலாம். சாம்பிள் 4ல பன்றி கொழுப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னுட்டு முடிவுகள் வெளியாகி இருக்கு. இவற்றில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதுல இதுதான் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதியா சொல்லல. மீன் எண்ணெய் அல்லது மாட்டு கொழுப்பு தான் இதுல கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமா ஸ்டாண்டர்டான அந்த எஸ் வேல்யூ லிமிட்டை வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. பசுமாட்டை தவிர வேறு மாட்டோட நெய்யை பயன்படுத்தினாங்க அப்படின்னாலும் மாட்டுக்கு அதிக தீவனம் கொடுத்திருந்தாங்கன்னா அல்லது மாட்டுக்கு மிக குறைவான தீவனம் கொடுத்திருந்தாலும் கூட நெய்யில இருக்கக்கூடிய கொழுப்போட இந்த மாதிரிகள் தவறான எஸ் வேல்யூவை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இது தொடர்பா பேசி இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த வெங்கடரமண ரெட்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துக்கு லட்டு தயாரிக்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 15 கிலோ பசு நெய் பயன்படுத்தப்படுது. இந்த நெய் மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி கொழுப்பு மற்றும் பன்றி கொழுப்பு ஆகியவற்றை கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சிருக்காரு. இதற்கிடையே தான் தமிழகத்தை சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட 5 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டெண்டர் மூலமா நெய் வழங்குறதுக்கு தேவஸ்தான டெண்டர்ல கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மொத்தம் 68,000 கிலோ நெய்யை சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனம் மட்டுமே 20,000 கிலோ நெய்யை சப்ளை செய்திருக்கக்கூடிய நிலையில அதுல கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பியும் அனுப்பியிருக்காங்க. கடந்த ஜூன் மாதமே ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனம் தரமற்ற நெய்யை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வழங்கி இருந்தது தெரிய வந்திருக்கு. பொதுவா நெய்யை கொடுக்கும்போது
FSSAI உள்ளிட்ட சான்றிதழ்கள் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னுட்டு அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க. சந்தேகம் ஏற்பட்டதுன்னா மட்டும்தான் பரிசோதனை செய்வாங்க. அந்த வகையில ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனத்துக்கு 8.5 லட்சம் லிட்டர் நெய் வழங்குறதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருந்தாங்க தேவஸ்தானம். இதுவரைக்கும் அந்த நிறுவனம் 68,000 கிலோ நெய்யை வந்து அனுப்பியிருக்காங்க. அதுல 20,000 கிலோ நெய் மிகவும் தரமற்றதா இருந்ததுனால திருப்பி அனுப்பி வச்சிருக்கிறதா திருப்பதி தேவஸ்தான அதிகாரி ஷியாமலா ராவ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனம் தமிழகத்தோட திண்டுக்கல்லை சேர்ந்தது அப்படின்னும் ராஜ்பால் அப்படிங்கிற பெயர்ல பால் சப்ளை செய்து வந்திருக்கிறதும் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் திருப்பதியில லட்டு செய்யறதுக்கு நெய் வழங்கிய அந்த திண்டுக்கல் நிறுவனத்தை வந்து பிளாக் லிஸ்ட்ல வேற சேர்த்திருந்திருக்காங்க. இது பற்றியெல்லாம் வந்து அந்த ஷியாமலா ராவ் தான் சொல்லியிருந்திருக்காங்க. அதுபோக அவங்க அனுப்பின நெய்யையும் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க திருப்பதி தேவஸ்தானம். இதற்கிடையே தான் தேவஸ்தானம் பெற்ற நெய்யில நாங்க அனுப்புனது 1% கீழ் தான், எங்களோட நெய்யோட தரத்தை உறுதி செய்யறதுக்கு எந்த ஆய்வுக்கும் வந்து நாங்கள் உட்படுத்துறதுக்கு தயாரா இருக்கோம். திருப்பதி தேவஸ்தானம் எழுப்பின கேள்விகளுக்கு அறிவியல் பூர்வமா நாங்க பதில் கொடுத்துருக்கோம். தற்போது வரைக்கும் நாங்க அனுப்பின நெய் ரொம்பவே தரமானது. இதை நாங்க எங்கு வேண்டுமானாலும் நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். அரசுடைய விதிகளுக்கு கட்டுப்பட்டு சான்றிதழ்கள் பெற்று நாங்க நெய்யை சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் நிறுவனம். கம்பெனி நேமை யூஸ் பண்ணி, எங்களோட நேமை யூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. அதில் எங்கேயுமே எங்கள் கம்பெனி நேம் இல்லை. எங்களோட ப்ராடக்ட்ஸ் நெய் எல்லா இடத்துலையும் இருக்கு. எல்லா இடத்துலையும் எங்கள் ப்ராடக்டை நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணலாம். அதே நேரத்துல தேவஸ்தானத்திலிருந்து எவ்வளவு நெய் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது அப்படிங்கிற பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு நிர்வாகம் வந்து முறையான பதிலை வந்து கொடுக்கல. கர்நாடக மாநிலத்தின் நந்தினி நெய்யை திருப்பதி அன்னதான பிரசாதத்திலும் லட்டு பிரசாதத்திலும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஆண்டு முதல் அது நிறுத்தப்பட்டுடுச்சு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நந்தினி நெய் தான் விநியோகம் செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் விலை விவகாரங்கள் தொடர்பாக கடந்த ஆண்டு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான அரசு நந்தினி நெய் விநியோகத்தை நிறுத்திட்டாங்க. கர்நாடக பால் உற்பத்தியாளர்கள் சங்கமும் பால் விலை உயர்வால நெய்யை குறைந்த விலைக்கு கொடுக்க மறுப்பு தெரிவித்துவிட்டது. 1 கிலோ நந்தினி நெய் 470 ரூபாய்க்கு விற்கப்படுது. நந்தினி நெய்யின் விலை உயர்வால தேவஸ்தானம் அந்த நிறுவன நெய்யை விட்டுட்டு வேறு நிறுவனங்களுக்கு டெண்டர் கொடுத்திருக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான அரசு வேறு நிறுவனங்களிடமிருந்து நெய்யை கொள்முதல் செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்துக்கு நிர்பந்தம் அளித்ததா சொல்லப்பட்டது. இந்த நிலையில தான் கடந்த ஜூன் மாதம் தேவஸ்தான நிர்வாகம் நெய்யோட தரம் குறைவாக இருக்கிறத பார்த்துட்டு அதனை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய ஆய்வகத்துக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. தேவஸ்தானத்தோட நீர் மற்றும் உணவு மதிப்பாய்வு ஆய்வகம் நெய் மாதிரிகளை கடந்த ஜூலை 12ஆம் தேதி மத்திய அரசோட தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்துக்கு அனுப்பி வச்சது. இந்த நிலையில தான் நெய்யை ஆய்வு செய்த தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த முடிவில் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளுடைய கொழுப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொதுவாகவே துறை சார்ந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1 கிலோ நெய்யை தயாரிக்கிறதுக்கு 17 முதல் 18 லிட்டர் பால் தேவைப்படுது. 1 லிட்டர் பாலோட விலை 40 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் 1 கிலோ நெய்யோட அடக்க விலை அப்படிங்கிறது சுமார் 720 வரைக்கும் வருது. எருமை மாட்டு நெய்யோட விலை கிலோவுக்கு 800 வரை சந்தையில் விற்கப்படுது. நிலைமை இப்படி இருக்கும்போது தொலைதூர மாநிலங்கள்ல இருந்து கிலோ 320க்கு எப்படி நெய் வழங்க முடியும்? போக்குவரத்து உள்ளிட்ட செலவினங்களை எல்லாமே கணக்கு போட்டு பார்க்கும்போது இது சாத்தியமில்லாத ஒரு விலையாகத்தான் இருக்குது. இந்த விலையில நெய் வாங்கினோம் அப்படின்னா கலப்படம் கண்டிப்பாக அதில் இருக்கும் அப்படிங்கிறத சாதாரண மக்களால் கூட புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில தான் குஜராத் ஆய்வகத்தின் ரிப்போர்ட்டை மேற்கோள் காட்டி தெலுங்கு தேசம் கட்சி குற்றச்சாட்டுக்களை முன் வச்சாங்க. இதற்கு முன்னாள் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி திட்டவட்டமா மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. எனக்கும் எனது அரசுக்கும் எதிராக பொய்யான குற்றச்சாட்டுக்களை பரப்புறாங்க, கடவுளை வைத்து அரசியல் செய்ய பார்க்குறாங்க. இந்த விவகாரம் குறித்து நான் பிரதமருக்கும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கும் கடிதம் எழுத உள்ளேன். திரித்து பேசும் சந்திரபாபு நாயுடு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விலக்கி கடிதம் எழுத உள்ளேன். பொதுமக்களை தவறாக வழிநடத்தியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் சமூக வலைதளங்களில் இதை பற்றி தான் பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாமி பிரசாதத்தில் மாமிசம் அப்படின்னு வரும்போது மாமிசம் சாப்பிடாத இந்துக்கள் புண்படுத்தப்பட்டிருக்காங்க.
கலப்படத்தை தெரியாமல் சாப்பிட்ட பக்தர்கள் ஒன்றும் குற்றவாளிகளோ பாவப்பட்டவங்களோ கிடையாது. இருப்பினும் கூட இந்த லட்டு விவகாரத்தை வச்சு மாமிசம் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய இந்துக்களை பலரும் கேலி பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது நல்லது கிடையாது. என்னுடைய உணவு என்னுடைய உரிமைன்னு பேசக்கூடிய பலரும் தற்போது மாமிசம் சாப்பிடாத இந்துக்களை கேலி பண்ணிட்டு வர்றதையும் பார்க்க முடியுது. மாமிசம் சாப்பிடுவது அவங்கவுங்க விருப்பம்னா மாமிசம் சாப்பிடாம இருக்கிறதும் அவங்கவுங்களோட விருப்பம்தான். அதனால உணவை வைத்து யாரும் யாரையும் கேலி செய்யக்கூடாது. கலப்படம் அப்படிங்கிற ஒன்றால் தான் இப்படிப்பட்ட நிகழ்வே நடந்திருக்கு. கலப்படம் செய்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க தான் தண்டிக்கப்பட வேண்டும். இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிகளை மேற்கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளும் கடவுள் மற்றும் உணவை வைத்து அரசியல் செய்யாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதாவது ஒரு முறை சாப்பிடக்கூடிய இந்த லட்டில் விலங்கு கொழுப்பு இருந்ததுனால நம்ம இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளிலுமே கலப்படம் இருக்குது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அது ரொம்ப நார்மலாக எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறது தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உப்பில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கு. பால் எண்ணெயிலும் கூட நச்சுக்கள் கலந்துருக்கு. அது பற்றியெல்லாம் நாம் கவலைப்படுறதில்ல. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் செயற்கை நிறமிகள், நறுமண முட்டிகள், ஏன் பிளாஸ்டிக் துகள்கள் கூட கலந்து வருது. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விலங்கு கொழுப்பு அப்படிங்கிறது கொடிய நச்சா என்ன அப்படின்னுட்டு கேள்வி எழுப்புறாங்க சமூக ஆர்வலர்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.